ஸ்ரீரங்கநாதர் எப்படி திருச்சிக்கு வந்தார்னு பார்க்கலாம் வாங்க. காவிரி ஆற்றங்கரையில் ஸ்ரீரங்கம் உருவாக மூல காரணமாக இருந்ததே விநாயகர்தான். ராமாயணம் நடந்த காலத்தில் இலங்கை அரசரான ராவணனை ராமர் வதம் செய்த பிறகு ராவணனுடைய தம்பி விபீஷ்ணன் இலங்கை அரசராக முடிசூடப்பட்டார். விபீஷ்ணர் ராமரின் பட்டாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு விடை பெறும்போது திருமாலோட உருவமான அரங்கநாதர் சிலையை ராமர் விபீஷ்ணருக்கு பரிசாக தந்தார். என்னதான் விபீஷ்ணர் ராமருக்கு விசுவாசமாக இருந்தாலும் தன் சொந்த அண்ணனுக்கே துரோகம் செஞ்சிருக்காரு. ராமர் கூட சேர்ந்து நல்லவனாக இருந்தாலும் அவன் ஒரு அசுர குலத்தில் தோன்றியவன். அவனிடத்தில் அரங்கநாதர் சிலை இருக்கக்கூடாதுன்னு தேவர்கள் விநாயகரிடத்தில் கோர